முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். எடுத்த காரியத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகள், செல்வாக்குகள், இழுபறியாக இருந்த விஷயங்கள் மாறும். உத்தியோக ரீதியாக தொடர்ச்சியாக உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும். எதிரிகளை பற்றியோ துரோகிகளை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். தெய்வ பலம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. தெய்வ மார்க்கத்திலையும் மந்திர மார்க்கத்திலையும் உங்களுக்கு பிடித்த தெய்வ மந்திர உச்சாரணை செய்ய செய்ய எல்லாமே ஏற்றத்தை தரும். முதலீடுகள் கவலை இல்லாமல் கொண்டு போகலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக மாறக்கூடிய அமைப்பு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் இழுபறியாக இருந்த நிலைமைகளை படிப்படியாக மாற்றிக்கொள்வதும், தொழில் ரீதியாக அற்புதமான காலகட்டத்திற்கு கொண்டு செல்வதும், தனிப்பட்ட எல்லா விஷயமும் சீரும் சிறப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், வியாபாரம், நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பதில் தாமதம் இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம். மனம் அலைப்பாயுது மட்டும் எப்பொழுதும் உங்களுக்கு பிறந்ததிலிருந்தே இருக்கும். அதை நீங்கள் சுலபமாக கண்ட்ரோல் செய்து கொண்டாலே நல்ல தூக்கம், குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இல்லை என்றால் சம்மந்தமில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பிறருக்காகவே வருத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வீர்கள்.